Hi learners. ஸோ டிஎன்செட்டோடைய ஹால் டிக்கெட் இஷ்யூ ஆகிட்டுருக்கு. சிலது இப்போ சர்வர் இஷ்யூனால விசிபிளாக இல்லை, டவுன்லோட் ஆகாமல் இருக்குது. டவுன்லோட் ஆனவங்க சில பேருக்கு எக்ஸாம் சென்டர் தூரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எக்ஸாம் சென்டர் தூரமாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் எழுத போகிறோம். அதில் மாற்றமே கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ எக்ஸாம் தூரமாக போட்டாங்க, 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் 3 hours ஜேர்னி, 2 hours ஜேர்னி, 4 hours ஜேர்னி, எஸ் போட்டாங்க. பட் அதுக்காக நம்ம இப்போ வருத்தப்படுறதுனால நம்மளால் போய் அந்த சென்டர் நேமை சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் போய் மாற்ற முடியாது. ஸோ அதுக்காக வரி பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட நிறைய மாதம் இதுக்காக ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க, நிறைய இயர்ஸ் அந்த செட் எக்ஸாம்ஸ்க்காகவும் நெட் எக்ஸாம்ஸ்க்காகவும் ப்ரிப்பேர் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து இதுக்காக வரி பண்ணிட்டு இதுக்காக பேசிட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் கிடைக்க போகிறதில்ல. அதுதான் அதுக்கான பதில், அதுதான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இட்ஸ் ஓகே, நமக்கு வந்து இந்த சென்டர் போட்டாங்க, ஓகே இவ்வளோ தூரம் இருக்குது, நமக்கு தெரியும் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்டாங்க, இந்த சென்டர்னு சொல்லிட்டாங்க, அப்போது அங்கே நம்ம ரீச் ஆகிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை அந்த நெகட்டிவான சென்ஸ்லேருந்து நம்ம அடுத்த இன்னொரு இதுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம், பாசிட்டிவாக ஷிஃப்ட் ஆகிக்கலாம். நிறைய படிச்சிருப்போம், நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நிறைய டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்போம், நிறைய இன்சல்ட்ஸ் எல்லாமும் அதுக்காக நம்ம வந்து கடந்து வந்திருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஒரு பெருசாக எடுத்துக்காமல் ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அப்படி யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டைம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நிறைய காலம் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிருப்போம், நமக்கு எக்ஸாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நமக்காக 7th and 8th எக்ஸாம்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல், இதை பற்றி தேவையில்லாமல் எதுவும் பேசாமல், கவலைப்பட்டுட்டு இருக்காமல், எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் யோசிங்க. இப்போ காலையில் 9 மணிக்கு எக்ஸாம் மேம், என்னோடய சென்டர் எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு 1 hour ஜேர்னி அப்படின்னா எப்போதும் கிளம்புறத விட இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடியே ரெடி ஆகி கிளம்பி போகணும். அதுதான் அதுக்கான பெட்டர் சொல்யூஷன். அதை விட்டுட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம மறுபடியும் நம்மளோட எனர்ஜியையும் டைமையும் இதுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. கைண்ட் ரெக்வெஸ்ட். ஏன்னா எக்ஸாம் நமக்காக 7ஆம் தேதி 8ஆம் தேதி காத்துட்ருக்கு. நம்ம நிறைய படித்து வச்சுருப்போம், அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கும், அதெல்லாம் நம்ம அழகாக டெலிவர் பண்ணணும். அப்படின்னா இந்த அன்னெசரி டென்ஷன்ஸ் அண்ட் டாக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸாமினேஷன் வென்யூலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 7 வருஷம் கழித்து இந்த எக்ஸாம்ஸ் அவங்க நடத்துகிறாங்கங்கும்போது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம நெகட்டிவாகவே இந்த விஷயத்தில் யோசிச்சுக்கலாம். அப்படி ஆனதுன்னா நம்ம அங்கே என்ன செய்யறது? அங்கே போய் நின்றுட்டு நம்ம டென்ஷன் ஆகி சத்தம் போட்டு எல்லாரையும் இது பண்ணுறதுல எந்த யூஸுமே இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாதிரி நடக்கும்போது ட்ரை டு பி வெரி காம். ஏன்னா அப்புறம் சத்தம் போட்டோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி எக்ஸாம்ஸ்க்கு யோசிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். எப்படியும் நமக்கு அவங்க ரிசால்வ் பண்ணி கொடுத்து தான் ஆகணும், ரிசால்வ் பண்ணாமல் இருக்க முடியாது. கட்டாயமாக அவங்களுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா நம்ம அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் நம்ம சத்தம் போடுறதுனால அங்கே நமக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்து வச்சுருந்தது எல்லாமே நம்ம மறந்து போயிடுவோம். அதுதான் அங்கே எண்டில் நடக்கும். ஸோ எக்ஸாம்லேயும் போயிட்டு நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் நடந்தது பெட்டர், ரொம்ப அர்லியராக எவ்வளோ சீக்கிரம் நம்ம அங்கே போக முடியுமோ மேக்ஸிமம் அவ்வளோ அர்லியஸ்ட்டாக போங்க. உங்கள் பிளேஸில் போய் நீங்கள் உங்களுக்குன்னு பிளேஸில் போய் நீங்கள் லொக்கேட் ஆகிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து உங்களை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க அனுப்புவாங்க. அது கொஞ்சம் டைம் ப்ரொசீஜர்ஸ் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் நமக்கு 8:30 அங்கே கேட் க்ளோஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ 7:30 உள்ளே அலோவ் பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் அங்கே போய் யூ கேன் டேக் ரெஸ்ட். அங்கே போய் சைலண்ட்டாக இருங்க, அங்கே போய் மெடிடேட் பண்ணுங்கள், அங்கே போய் உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் பெட்டர் வே. திருப்பி சொல்கிறேன், அங்கே போயும் இது மாதிரி கயாஸ் நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் உங்களை நீங்கள் காமாக வச்சுக்கிறதுங்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களை காமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இல்லைனா எல்லாத்தையும் மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதனால் எனர்ஜியை எக்ஸாம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு எக்ஸாம் முன்னாடியும் சரி எக்ஸாம் அப்பயும் சரி தேவையில்லாததுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். புட் யுவர் பெஸ்ட் ஸ்மைல் ஃபார்வர்ட். எக்ஸாம்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது நல்ல ஒரு அழகான ஸ்மைலோடு நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுங்கள். என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோம், எங்கெல்லாம் நம்ம லைஃப்பில் க்ராஸ் பண்ணுமோ அதெல்லாம் சார்ந்த கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக அங்கே இருக்கும். அது எல்லாம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நல்ல ஸ்மைலோட
பாசிட்டிவாக நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக சொல்கிறேன், யூ கேன் டூ யுவர் அப்சல்யூட் பெஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? சரி, எதை ஆக்டிவே நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, எல்லாம் நடந்தாலுமே அது நல்லதுக்காக தான். என்ன டிஸ்டன்ஸ் வந்தாலும் சரி, அதுக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணுங்கிறது மட்டும் மனசில் இருக்கணும். அங்கே என்ன கன்ஃபியூஷன்ஸ் அங்கே எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்தாலும் அதுக்கு நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் நமக்கு மனசில் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களால் உங்களோட அப்சல்யூட் பெஸ்ட்டை கொடுக்க முடியும். யூ கேன் ஏபிள் டு டூ அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ். வேறு யாரையும் நம்ப வேண்டாம், யாரை மட்டும்தான் நம்பணும், உங்களை மட்டும்தான் நீங்கள் நம்ப போகிறீங்க. உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. நம்புங்க, கண்டிப்பாக யூ கேன் டூ திஸ் ஒன் அண்ட் யூ டிசர்வ் வாட் எவர் குட் திங்ஸ் தட் யூ ஹவ் பீன் மேட் ஃபார். நீங்கள் என்னெல்லாம் சர்வ் பண்ணீங்களோ அதுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஓகேங்களா? ஸோ யூ டிசர்வ் ஆல் த குட் திங்ஸ் இன் யுவர் ஃப்யூச்சர். சந்தோஷமாக பாசிட்டிவாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது என்னோட சின்ன கைண்ட் ரெக்வெஸ்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸ்டே காம், ஸ்டே பிளசன்ட். ஆல் தி பெஸ்ட். டாடா, பாய்.